வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். 9/5/2015 மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை, மன்மத வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி, ரஜப் 19ஆம் தேதி. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆளும் பல்லக்கிலும் இரவு கண்ணாடி பல்லக்கிலும் பவனி வரும் காட்சி. வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் புறப்பாடு காணல். குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சிறப்பு ஆராதனை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராக காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை. அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்யா போற்றி. கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றின் பாவம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேதுத்தேவே கேண்மையாய் ரக்ஷி. இப்போது நாம் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள். சித்தம் இறங்காததேனையா, செந்தில் வேலையா நின் 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 சித்தம் இறங்காததேனையா. சிறியனிடம் வருமாமுக சிறிதேனும் நின் சித்தம் இறங்காததேனையா,
अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த 108 திருப்பதிகளுக்குள்ளே திருக்குழந்தை என்பது ஒரு அற்புதமான திவ்ய தேசம். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாடிய 108 திருப்பதி அந்தாதியிலே 56வது திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசத்தினை அனுபவிக்கின்றார். அதாவது திருக்குழந்தை என்கின்ற திவ்ய தேசம் அது நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகுறை சுற்றி அமைந்துள்ள 9 திருத்தலங்கள் நவ திருப்பதிகளுக்குள்ளே ஒன்றாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த திவ்ய தேசத்திற்கு திருக்குழந்தை என்கிறது ஆழ்வாருடைய பாசுரத்திலே சொல்லப்பட்ட திருநாமமாக இருந்தாலும் தற்பொழுது பெருங்குளம் என்றே வழங்கி வருகின்றது. அதாவது பெருங்குளம் என்னால் ஒரு பெரிய குளம் என்பது பொருள். இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே ஒரு குளம். குளம் என்று ஏன் சொல்லணும் எம்பெருமானை என்றால் குளத்திலே தாமரைகள் இருக்கும் அல்லவா? அதுபோல இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய திருமேனியை நாம் சேவித்தோமானால் அவனுடைய திருக்கண்கள் ஒரு தாமரை, அவனுடைய திருக்கைகள் தாமரை. எல்லாம் சொல்கிற மாயக்கூத்தா வாமனா வினயேன் கண்ணா கண் கை கால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகழதா சாயல் சாமத் திருமேனி தன் பாசடையா தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே என்று நம்மாழ்வார் எம்பெருமானியே ஒரு தடாகமாக அனுபவிக்கின்றார். தடாகம் என்னால் அதில் என்ன இருக்கும்? தாமரை பூக்கள் இருக்கும், தாமரை மொட்டு இருக்கும், தாமரை இலை இருக்கும். எப்படி என்று கேட்டால் செக்கமலத்து அலர் போலும் கண் கைகால் செங்கனிவாய் என்று சொல்லும்படியாக தாமரைப்பூ போலே எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கின்றன, தாமரைப்பூ போலே திருக்கைகள் திருவடிகள் இருக்கின்றன. அக்கமலத்து இலை போலும் திருமேனி என்றது தாமரையினுடைய இலை போலே அவனுடைய திருமேனி அப்படி பச்சை பசேல் என்று அமைந்திருக்கின்றபடியினாலே எம்பெருமானே ஒரு குளம். அது எம்பெருமானுடைய அந்த செங்கனி வாய் அது தாமரையினுடைய முகழ் போல இருக்கிறது என்றே ஆழ்வாரும் அருளிச் செய்துள்ளார். ஆகையினாலே இந்த திவ்யதேசத்தில் எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கே குளம் என்றே பெயர். நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலத்தை சுற்றி 9 திவ்யதேசங்கள் அமைந்துள்ளன. திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திவ்யதேசத்தை சுற்றி 11 திருத்தலங்கள் அமைந்துள்ளன. அங்கே 11 திருத்தலத்திலே ஒரு திருத்தலத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கும் குளம் என்று பெயர் உண்டு. அண்ணன் பெருமாள் என்கிறவர் அவர் வெள்ளக்குளம் என்கிற அந்த திவ்யதேசத்தினுடைய பெயராகவும் அது எம்பெருமானுடைய பெயராகவும் அப்படி கூறப்பட்டு வருகின்றது. அது வெள்ளக்குளம். இங்கே நம்மாழ்வார் அவதரித்த நவதிருப்பதியிலே இருக்கக்கூடிய ஒரு திருப்பதியிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கு பெருங்குளம் என்று பெயராக அப்படி பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த திவ்யதேசத்திற்கு நம்மாழ்வார் ஒரே ஒரு பாசுரம்தான் அருளி செய்திருக்கின்றார். எப்படி திருப்புளிங்குடி பதிகத்திலே அந்த வரகுணமங்கைக்கும் அந்த இன்னொரு திவ்யதேசம் எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திற்கும் ஓரொரு பாசுரம் அருளி செய்தாரோ அதே போல இந்த திவ்யதேசத்திற்கும் ஒரே ஒரு பாசுரம் கூடச் சென்னேன் இனியன் கொடுக்கேன் கோல்வளை நெஞ்சத் தொடக்கமெல்லாம் மாடக் கொடிமதில் தென்குழந்தை வன் குடபால் நின்ன மாயக்கூத்தன் என்று மாடக் கொடிமதில் தென் குழந்தை என்று சொல்லுகின்றார். அதாவது திருக்குழந்தை என்றே இந்த திவ்யதேசம், அதாவது குளமாகவே எம்பெருமானை அனுபவித்தார் அல்லவா? ஆகினாலே இங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனை என்ன சொல்றார்னா அவனை மாயக்கூத்தன் என்று இந்த திவ்யதேசத்திலே இருக்கிறவர் பெருங்குளம் மாயக்கூத்தர் என்றே அவருக்கு திருநாமம். மாயக்கூத்தன் என்றால் சோர நாட்டியன் என்று வடமொழியிலே கூட அவனுடைய திருநாமத்தை அப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த திவ்யதேசத்திலே மாயக்கூத்தன் என்கிற திருநாமத்தோடு அவன் எழுந்தருளியிருக்கிறான்.
அதாவது அவனுக்கு குளம் என்று சொல்லத்தினுடைய அபிப்பிராயம். மற்றொரு அபிப்பிராயம் என்னன்னா, ஒருவன் அப்படியே வெப்பத்திலே தகித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குளத்திலே போய் விழுந்தான் என்றால் அவனுடைய வெப்பமெல்லாம் ஆறுகின்றது அல்லவா? அதுபோல பெரிய சம்சாரமாகிற பெரிய சாகரம் நாம் இந்த வெப்பத்திலே தகித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நாம் அந்த எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே போய் சேர்ந்தோமானால் நம்முடைய இந்த வெப்பமெல்லாம் ஆறிவிடுகின்றதாம். ஆகையினாலே எம்பெருமானை குளமாக அனுபவிக்கின்றார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். அப்படிப்பட்ட இந்த பெருங்குளம் என்கின்ற இந்த திவ்யதேசத்திற்கு பிள்ளைப் பெருமாள் ஐயங்கார் மிகவும் அற்புதமான ஒரு பாசுரத்தை அருளி செய்திருக்கின்றார். தனக்குடலம் வேறான தன்மை உணரான், மனக்கவலை தீர்ந்து உய்யமாட்டான், நினைக்கில் திருக்குழந்தையார் உரைத்த சீர் கீதை பாடும் தருக்குழந்தையாமல் இருந்தால். திருக்குழந்தை என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனே என்ன செய்தான் என்றால், கண்ணபிரானாக அவதரித்து கீதையை எல்லோருக்கும் உபதேசித்தான். அந்த திருக்குழந்தையான் உரைத்த சீர் கீதை, அந்த கீதையை பாடும் தருக்குளம், அது உளம் தையாமல் இருந்தால், அது அவனுடைய மனசிலே படவில்லை என்றால், கீதையிலே சொன்ன சொல்லெல்லாம் அவனுடைய மனசிலே படவில்லை என்றால் என்ன ஆகும்னு கேட்டா, தனக்கு உடலம் வேறான தன்மை அறியான். உடல் வேறு ஆத்மா வேறு என்பதை அறியாமல் தேகமே ஆத்மா உடலே ஆத்மா என்று நினைத்து உடலுக்கே கரைந்து நைந்து அப்படி காலத்தை வீணாக்கி விடுவான். அது மட்டுமல்ல, உடலே ஆத்மா என்று நினைத்து விட்டால் அதனால் என்ன ஆகிவிடுகிறது என்றால் மனக்கவலை வந்து விடுகிறதாம். அவன் மனக்கவலையும் தீர்ந்து உய்யாமல் போய்விடுவான். ஆகையினாலே என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த திருக்குழந்தை என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் கண்ணபிரானாக அவதரித்த பொழுது அருளி செய்த கீதை, அந்த கீதை அத்தனையும் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளவில்லை என்றால் இவனுக்கு உய்வே கிடையாது என்று அருளி செய்தார். அந்த திருக்குழந்தை என்கின்ற திவ்ய தேசத்து எம்பெருமானும் கூட இந்த நவதிருப்பதி கருட சேவையிலே எழுந்தருளுகின்றார். நம்மாழ்வாருக்கு அருள் பாலிப்பதற்காக அந்த வைகாசி உற்சவத்தின் பொழுது 5ஆம் நாள் நடைபெறுகின்ற அந்த நவதிருப்பதி கருட சேவை அன்றைய தினம் இந்த திருக்குழந்தை எம்பெருமானும் கருடாருடனாக வந்து அப்படி ஆழ்வாருக்கு அருள் பாலிக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த திருக்குழந்தையிலே எழுந்தருளிருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடிபணிந்து அவன் அருளி செய்த கீதையிலே இருக்கக்கூடிய சில விஷயங்களையாவது நாம் தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய உய்வை பெற வேண்டும். அந்த எம்பெருமானை வணங்கி எல்லா நலன்களையும் அடைய வேண்டும். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.